நீங்களே மக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்ல அது நான் சொல்றதை விட பொதுமக்கள்கிட்ட நீங்களே கேட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்காங்க. நான் இன்னைக்கு மதுரைக்கு வந்து போன வாரம் விருதுநகர்ல தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1,10,000 நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. மாண்பு கழக தலைவர் முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு மதுரையில வந்து ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கோம். அனைத்து அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர் வர சொல்லியிருக்கேன். அதுல கலந்துட்டு நாளைக்கு தஞ்சை மாவட்டத்துல திருமண நிகழ்ச்சிகள், நாளை மறுநாள் அரசு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டு திருமண நிகழ்ச்சி, அதுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து குறிப்பா மகளிர் அனைவரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா. நேற்று முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு உரிமையோட சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் அவங்க எதிர்கட்சி, அவங்க விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி கடும் நிதி நெருக்கடியிலையும் சரி, ஆட்சி பொறுப்பேற்றோன்னே எப்படிதான் வந்து 4,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையிலே நம்ம சொல்லியிருந்தோம். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தலைவர் வந்து 2,000 ரூபாய், அடுத்த மாசமே 2,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தாங்க. அது மாதிரி மகளிர் உதவித்தொகை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. 2022 செப்டம்பர்ல இருந்து நம்முடைய தலைவர் 2023 செப்டம்பர்ல இருந்து முதலமைச்சர் வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த முறை கூடுதல் போனஸாக வந்து இன்னொரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. கூடுதல் போனஸாக 2,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு 2.0 மாடல், திராவிட மாடல் பார்ட் 2 அமைஞ்ச உடனே அதை உயர்த்தி கொடுப்பேங்கிற அந்த வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நிச்சயம் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் தரும். அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்பு நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க வந்து யார்கிட்ட சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும், நானா என்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல சார், யார் இதுக்கு பொறுப்பெடுத்து யாருக்கு பதில் சொல்றாரு? அமைப்பும் சொல்றாரு. அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம்